our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சப்ட்ராக்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா வந்து 16 5 bar 9 minus 8 2 bar 5. சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிற சம்ம வந்து நம்ம நார்மல் ஃபிராக்ஷனா மாத்தணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம क्वेश्चन அப்படியே எழுதிக்கலாம். 16 5 bar 9 minus 8 2 bar 5. சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்க நம்பரை நம்ம நார்மல் ஃபிராக்ஷன் ஆக்கணும்னா 16 கீழ இருக்க நம்பரை இன்டு மேல இருக்க நம்பர் பிளஸ் ஆக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைடு இன்டு பிளஸ். சோ 16 9s are 144 plus 5 divided by 9 minus 8 5s are 40 plus 2 divided by 5 equal to 4 plus 5 149 divided by 9 minus 40 plus 2 42 divided by 5. So நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருந்தாதான் அடிஷனோ இல்ல சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். LCM of 9 and 5 is நம்ம அந்த பக்கம் LCM எடுக்கலாம். சோ ரெண்டு நம்பருமே ஒரே டேபிள்ல வராதனால நம்ம அப்படியே டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 5s are 45. 149 divided by 9. Denominator இங்க 45 வரணும்னா 9 டேபிள்ஸ்ல எத்தனை சார் 45? 9 5s are 45. கீழே நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா மேலேயும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 149 into 5 equal to 745. So next number 42 by 5 into நம்ம எந்த நம்பரால இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர் 45 ஆ வரும். 5 9s are 45. கீழே 9 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே 9 ஆல தான் மல்டிப்ளை பண்ணனும். So 378 divided by 45. அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இங்க கீழ எழுதிக்கலாம். 745 divided by 45 minus 378 divided by 45. So இப்போ நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கறனால ஒரே ஒரு டினாமினேட்டர் நம்ம எடுத்துக்கலாம். 745 minus 378. So divided by 45. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனும். சோ நம்ம இந்த சைடு மைனஸ் பண்ணிக்கலாம். 745 minus 378. 5 minus 8 வர சோ பக்கத்துல நம்ம பாரா பண்ணனும். 3 15 15 minus 8 7 3 minus 7 பண்ண முடியாது மேட்ச் நம்பரா இருக்கு. சோ இங்க நம்ம இது பண்ணிக்கலாம் பாரா பண்ணிக்கலாம். சோ 13 minus 7 6 அப்புறம் 6 minus 3 3. இங்க நம்ம ஈக்குவல் டு போட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்ல. இப்போ 367 divided by 45. நம்மளோட சம்ம கொடுக்கும்போது வந்து நம்மளோட சம் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்தது. சோ நம்ம இதையும் நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் மாத்தணும். நம்ம அந்த பக்கம் டிவிஷன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டிவிஷன் இங்க பண்ணிட்டேன். சோ நம்மளோட ஆன்சர் இதுதான். நம்ம இதை இங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதணும். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதும்போது மேல இந்த 8 சைடுல வரணும், கீழே இந்த 7 மேல வரணும். நம்ம இந்த டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கலாம். சோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா வந்து 8 7 bar 45. உங்களுக்கு இப்போ கண்டிப்பா இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Thank you friends.